மேக் மணி ஆன்லைன் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் ஒரு பிகினர் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தேடிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான 2 மணி மேக்கிங் மெத்தட்ஸை தான் சொல்ல போகிறேன். அது எனக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்குது, நான் எப்படி அதில் $1000s நான் earn பண்ணுங்கிற விஷயத்தை சொல்லி இந்த 2 மணி மேக்கிங் மெத்தட்டையும் கம்பைன் பண்ணி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஆன்லைனில் ஜாப் மாதிரி செய்கிற, ஓகே, ஐட் கிளிக் பண்ணுற, சர்வே ஃபில் பண்ணுற, சின்ன சின்ன டாஸ்க்களை செய்கிற மாதிரி ஜொப்புகள் மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஃப்ரீலான்சிங் மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிற அந்த கேட்டகரின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அந்த ஸ்கில் இருந்தால் தான் அதை செய்யலாம். உதாரணத்துக்கு ஃப்ரீலான்சிங்னா உங்கள்கிட்ட ஏதோ ஸ்கில் இருக்குன்னா அந்த ஸ்கில்ல நீங்கள் இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு செஞ்சு கொடுக்குறது மூலம் உங்களுக்கு அதுக்கு அமௌண்ட் தருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கில்ஸ் கட்டாயம் தேவை. சில ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயம் தேவை. ஸோ நீங்கள் இப்போ இ-காமர்ஸ் செய்கிறீங்க, அப்படி இல்லாட்டி அமேசான் FBA அதுகள் செய்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வேணும். அப்படி இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வேணும். ஸோ மார்க்கெட்டிங் சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருந்தால் தான் அது செய்யலாம். சில ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் செய்யலாம். சில வேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸ் செய்யலாம். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தது பிறகு தான் இந்த வேஸுக்குள்ளே வரலாம். அப்படியான வேஸும் இருக்குது. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற இந்த முதலாவது மணி மேக்கிங் வேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் செய்யலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் செய்யலாம். உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு அதுக்கு வர அதை இருக்கிற மாதிரி எப்படி செய்யறண்டும் அது இதிலே செய்யலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கூட இந்த விஷயத்தை செய்யலாம். அது என்னன்னு சொன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தெரிஞ்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தெரியாதவர்களுக்கு என்னன்னு சொல்றேன். இன்னொரு ஆளோட தேர்ட் பார்ட்டியோட ப்ரொடக்டிவ் சர்வீஸையோ நீங்க உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்லை பயன்படுத்தி அந்த ப்ரொடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் அந்த சேல்ஸுக்கு கமிஷன் தருவாங்க. அது பிசிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருந்தால் 3 to 5, 10 வீதத்துக்குள்ள வரும். டிஜிட்டல் ப்ராடக்ட், கோர்சஸ், சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும்னு சொன்னால் 50% வரையும் கமிஷன்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ இது எப்படி பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றீங்கன்னு சொல்லி. ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று இ-காமர்ஸோ இல்லாட்டி ட்ராப் ஷிப்பிங்கோ அமேசான் FBA இந்த பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் செய்ய போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்வென்ட்ரி உங்களுக்கு எடுக்கணும். நீங்கள் இ-காமர்ஸ்னா அப்படி இல்லாட்டி நீங்கள் சப்ளையரை கண்டுபிடிச்சி அமேசான் FBA செய்கிறீங்கன்னா உங்களோட சப்ளையை ஒரு குறிப்பிட்ட வீதத்தை அங்கே அனுப்பி வைக்கணும். அப்படி இல்லை நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் செய்யணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் அது இதெல்லாம் செய்யணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் இது செய்யணும். அதாவது ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணுறது நீங்கள் தான் செய்யணும். நாளைக்கு சேல்ஸ் எடுக்கிறதுக்குரிய மார்க்கெட்டிங் நீங்கள் தான் செய்யணும். நாளைக்கு கஸ்டமர்ஸோட இன்கொயரி, கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். நாளைக்கு ப்ராடக்ட் ரிட்டர்ன் வர அந்த விஷயங்களை நீங்கள் தான் பார்க்கணும். இப்படி ஒரு பிஸ்னஸோட எல்லா டைப்ஸ் ஆஃப் விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்க்கணும். இந்த அமேசான் FBA, ட்ராப் ஷிப்பிங், இ-காமர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டிங்கிற நான் சொன்ன அவ்வளோ விஷயத்தில் மார்க்கெட்டிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும்தான் நீங்கள் செய்கிற. ப்ராடக்ட் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண தேவையில்ல, ப்ராடக்ட் சம்மந்தமான பிரச்சனை பார்க்க தேவையில்ல, கஸ்டமரோட நீங்கள் டீல் பண்ண தேவையில்ல, ரிட்டர்ன் சம்மந்தமான பிரச்சனை பார்க்க தேவையில்ல, கஸ்டமர் இன்கொயரி எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் செய்ய வேண்டியது மார்க்கெட்டிங் செஞ்சு நீங்கள் உங்களோட பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளையன்ஸை நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸுக்கு அனுப்புவீங்கன்னா நீ ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணினார்கள் மற்ற விஷயங்களை பார்த்துக்கொள்வாங்க. நாளைக்கு சேல்ஸ் வரும்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிடிச்சிருக்கு. ப்ளஸ் நான் இது ட்ராப் ஷிப்பிங் செஞ்சிருக்கிறேன், அமேசான் FBA செய்ய ட்ரை பண்ணியிருக்கிறேன், ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுலாம் எனக்கு கிடைக்காத சக்ஸஸ் எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கிடைச்சிக்கு. ப்ளஸ் எனக்கும் அதுதான் பிடிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அமேசானில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிட்டத்தட்ட நான் ஆல்மோஸ்ட் 6 வருஷமாக இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் உங்களோட பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண இயலும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஓகே, நீங்கள் பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் பிராண்ட் ஒன்று உருவாக மாட்டேங்கி. ஆனால் நீங்கள் ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் நேரம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ரிசல்ட் பில்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான பிராண்ட் ஒன்று உருவாகும். அதனால தான் எந்த சஜஷன் என்னன்னா ஆர்கானிக் பெய்ட் ரெண்டையும் கலந்து செய்யுங்க. ஓகே, உங்க பணம் இருக்கும்னு சொன்னால் ஜஸ்ட் பெய்டை மட்டுமே நம்பியிருக்காம ஆர்கானிக் அண்ட் பெய்ட் ரெண்டையுமே கலந்து செய்யக்குள்ள உங்களுக்கு பிராண்டும் ஒரு சைடில் உருவாகிட்டு இருக்கும்.
மற்ற சைடில் உங்களுக்கு இன்கமும் கன்சிஸ்டண்டாக வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பெஸ்ட்டான ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சிக்கு உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான மணி மேக்கிங் மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரேடிங் போர்ட் ட்ரேடிங், மேனுவல் ட்ரேடிங் இருக்குது. அடுத்தது மைனிங், ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங்னு சொல்லி நிறைய வகை இருக்குது. ஏன் கிரிப்டோ கரன்சி ஏன் நான் இதுன்னு சொல்கிறேன்னா பெஸ்ட்டான ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் சொன்னால் ஹை ரிஸ்க் இருக்கு தான். ஆனால் இருந்தாலும் கிரிப்டோ கரன்சி தான் ஃபியூச்சர். இப்போ நம்ம பாவிக்கிற இந்த பேப்பர் கரன்சி எல்லாம் எல்கேஆர், ஐஎன்ஆர், கெனடியன் டாலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா தின்னையாரில் பிரிண்ட் பண்ணிட்டு ஆனால் எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல். ஸோ இன்ஃப்ளேஷன் எல்லாம் அவ்வளோ பிரச்சனையில் போகுது. வாழ்க்கையை நம்ம உழைக்கிற பணம் எதுக்குமே காணாமல் இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் இவனை இந்த கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ் பிரிண்ட் பண்ணி தள்ளுறதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷனாக வந்தது தான் இந்த கிரிப்டோ கரன்சி. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாடியும் சரி இன்னொரு 5-10 வருஷத்தில் நம்ம எல்லாருமே கிரிப்டோ கரன்சியாக பாவிச்சிட்டு இருப்போம். அது நம்ம பிட்காயினை பாவிச்சாலும் சரி, இல்லாட்டி வேற ஒரு கிரிப்டோ கரன்சி பாவிச்சாலும் சரி, ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி தான் பாவிப்போம். நம்ம வச்சுட்டு இருக்கிற இந்த எல்கேஆர், ஐஎன்ஆர், கெனடியன் டாலர் போன்ற இது மாதிரியான பேப்பர் கரன்சி எல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ கிரிப்டோ கரன்சிங்கிறது ஃபியூச்சரிஸ்டிக்கான ஃபியூச்சரில் வேறு லெவலில் பொட்டன்ஷியல் போகிறதுக்குரிய ஒரு பிஸ்னஸ்ங்கிறதால நீங்கள் இப்போ கிரிப்டோக்குள்ளே வருவீங்கன்னா இன்னொரு 5-10 வருஷத்தில் உலகத்திடம் மற்ற எல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சம்மந்தமான அவேர்னஸ் இருக்கிற ஆக்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 2-3%, 4-5% இருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 95% ஆகணும் உள்ளுக்கு வரக்குள்ள நீங்கள் இப்போ கிரிப்டோக்குள்ளே இருப்பீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வேறு லெவலில் போகலாம். ஸோ கிரிப்டோவில் நிறைய வகையான மணி மேக்கிங் மெத்தட்ஸ் இருக்குது. மேனுவல் ட்ரேட் பண்ணலாம், போட் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமாக 14 வகையில் கிரிப்டோவில் எப்படி மணி மேக் பண்ணது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வருவீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது பெஸ்ட்டான ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் சொல்லலாம். இதுக்குள்ள நீங்கள் ஆர்கானிக்காகவும், அதாவது நீங்கள் ஃப்ரீ மெத்தட்லேயும் ஏர்ன் பண்ணுற நிறைய மெத்தட்ஸ், கிரிப்டோ ஆர்டர் அது இதுன்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண நிறைய மெத்தட்ஸ்களும் இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த 2 பெஸ்டான மெத்தட்டையும் கம்பைன் பண்ணி எப்படி மணி மேக் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுதான் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நம்ம முதல்ல சொன்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ரெண்டாவது சொன்ன கிரிப்டோ. எப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற எதுக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் ரெண்டம் ப்ராடக்ட்ஸுக்கு செய்யாமல் கிரிப்டோ ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா கிரிப்டோங்கிறது ஃபியூச்சர், அடுத்தது காம்படிஷன் நல்ல குறைவு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது பெஸ்ட்டான பிசினஸ் மாடல். ரெண்டையும் கம்பைன் பண்ணக்குள்ள நீங்கள் வேற லெவலில் ஏர்ன் பண்ணலாம். அது என்ன கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால் லைக் கிரிப்டோ கரன்சி சாஃப்ட்வேர்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்சுகள், ட்ரேடிங் போர்ட்ஸ்கள், கிரிப்டோ கரன்சி வாலெட்ஸ்கள் இதை மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அநேகமாக அவங்க அஃபிலியேட் ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. அந்த அஃபிலியேட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்லை பயன்படுத்தி அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுக்கக்குள்ள உங்களுக்கு கண்டினியூஸாக கமிஷன் கிடைச்சிட்டு இருக்கும். அதுலேயும் கிரிப்டோ சாஃப்ட்வேர்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அநேகமான கிரிப்டோ சாஃப்ட்வேர்ஸ்கள் ஃப்ரீ தான். இப்போ எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஃப்ரீ தான். இப்போ அதில் இருக்கிற அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகணும்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஆள் பாவிக்க கண்டினியூஸாக கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அவர் ஃபீஸ் மாதிரி கொடுக்கணும். அந்த ஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கு அஃபிலியேட்டாக தருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏங்குற ஒரு ஆளுக்கு அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் சேல்ஸ் எடுத்து கொடுக்கீங்க, அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை ஜாயின் பண்ண வைக்கீங்கன்னா அந்த ஏங்குறால் கண்டினியூஸாக அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அவ்வளோ காலத்தையும் உங்களுக்கு கண்டினியூஸாக கமிஷன் கிடைச்சிட்டு. அதுதான் இந்த கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுல சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறத பியூட்டி. அதுதான் கண்டினியூஸாக லைஃப் லாங் ஒருக்கா செய்கிற விஷயத்துக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு சேல்ஸ் கிடைச்சிட்டு. ஆனால் ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள ஒரு தடவை அந்த ப்ராடக்ட் சேல் ஆகினா அவ்வளோதான். அந்த கஸ்டமர் திரும்ப எப்போ வாங்குவாருன்னு தெரியா. சில நேரம் ரெக்கரிங் பேமெண்ட்டுகளுக்கு கமிஷன் அநேகமான கம்பெனிஸ் தரமாட்டாங்க. ஏண்டா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் திரும்ப பண்ணிட்டு இருக்கணும், ரைட்? ஆனால் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அப்படி இல்லை. ஒரு தரம் செஞ்சா லைஃப் லாங் செல்லிங். ப்ராசஸ்லும் அப்படிதான், ஒரு செஞ்சா லைஃப் லாங் செல்லிங். அப்போ அவங்களுக்கு பெரிய பர்சன்டேஜில் கமிஷன் தரதுக்கும் அவங்களுக்கு கட்டும், ப்ளஸ் கண்டினியூஸாக கமிஷன் தரதுக்கும் கட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆன்லைன் மணி மேக்கிங் வே ஃபார் பிகினர் இஸ் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் கிரிப்டோ தனியாக செஞ்சாலும் சரி, அஃபிலியேட் பண்ணி தனியாக செஞ்சாலும் சரி, இல்லாட்டி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி. ஸோ கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு HBU கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் 100% ஃப்ரீயாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்டீங்க. இது 100% ஃப்ரீ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் எங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நாங்கள் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் 14 வழியில் எப்படி கிரிப்டோ ஏர்ன் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே கிரிப்டோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ காலத்துக்கு HBU கன்சல்டன்சியில் 700 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிச்சிருக்காங்க. 100+ மேலே வாய்ஸ் டெஸ்டிமோனி ஜென்ரேட் பண்ணுங்க. இது சம்பந்தமான ப்ரூஃப் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. அதில் இன்னும் நிறைய வேல்யூபிள் கிரிப்டோ ஃப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. அது லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது பிடிச்ச பிசினஸ் மாடல்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.